வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து ஆலு மேத்தி. ஒரு எக்ஸலண்ட் நார்த் இந்தியன் டிஷ். உருளைக்கிழங்கு, வெந்தயக்கீரை வித் மினிமம் இன்க்ரீடியன்ஸை வச்சு நாம் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு 1 இல்லை 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்பில், ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. அதுக்கப்புறம் ஒரு கட்டு வெந்தயக்கீரை. ஸோ இதை ஃபைனாக வந்து நாம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கடாயில் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணோம், கடுகு எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாம் வீட்டில் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணாததுனால கடுகு எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் ப்ளஸ் கார்லிக், அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute சாட் பண்ணிக்கலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் வந்து குக் பண்ணோம். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பொட்டேட்டோ ஓரளவு குக் ஆகிடும். நாம் இது மாதிரி ஒரு 2 times லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து பொட்டேட்டோஸை வந்து குக் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது அந்த ஸ்டீம்னால் பொட்டேட்டோஸ் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும். இதில் வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. நான் இதில் கலரேஷனுக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் வந்துடும். ஸோ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 minute குக் பண்ணுங்கள் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இதில் ஒரு கட்டு வெந்தயக்கீரை நாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயக்கீரை ஆட் பண்ணதும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்லோவாக தான் குக் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மசாலாஸ் சால்ட்டெல்லாம் இருக்கிறதுனால கீரை போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3 to 4 minutes ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஸோ கீரையில் இருக்கிற தண்ணி, டொமேட்டோ பொட்டேட்டோஸில் இருக்கிற தண்ணி சேர்ந்து எல்லாமே வந்து ஈவனாக குக் ஆகிரும், சாஃப்டாக குக் ஆகிரும். ஸோ வெந்தயக்கீரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் அ ஹெல்தி பர்ஸ்பெக்டிவ். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் வந்து எந்த வகை கீரையாக இருந்தாலும் நாம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சா எப்படி தெரியும் அப்படின்னா, தண்ணி வந்து லைட்டாக செப்பரேட் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி குக் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ், எஸ்பெஷலி சப்பாத்தி, தோசை, ஈவன் தயிர் சாதத்தோடு கூட இந்த ஆலு மேத்தி வந்து நல்லாயிருக்கும்.
ஒரு ஆத்தென்டிக் நார்த் இந்தியன் ஸ்டைல் நாம் வீட்டிலே பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ ஆலு மேத்தி ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.